ஜடமதிமுதா தந்தா தந்தீவ்யதௌஷதசித்தயः பிரமிதிநிதயः பிரஜ்ஞாசாலி பிரபாலனயட்டயः ஸ்ருதிசுரபயः शुद्धानन्दाभिवर्षुकवारिधाः यमगतिगदा विच्छेदिन्यो यतीश्वरसूक्तयः यमगतिगदा विच्छेदिन्यो யதீஸ்வரசூக்தயः. இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகள், ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் எவ்வளவு உயர்த்தி என்னால் அது ஒரு அத்தை அனுபவித்தோமேயானால் அது சித்த ஔஷதமாக இருக்கிறது, ஒரு மருந்தாக உள்ளது. இந்த உலகத்தில் ஏன்னா எதுக்கு மருந்துன்னா, உலகத்தில் பல மூட மக்கள், பிற மதத்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மேலே விழுந்து கடிச்சிக்காத உரை தத்துவங்களை பற்றினதான உண்மை அறிவு இல்லாமல் மூடர்கள் என்ன பண்ணுவார், தத்தம் மதத்தை ஸ்தாபிக்க வேணும் என்பதற்காக வீணான வாதங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு சண்டையிடுவார்கள். அப்போ துன்பம் தான் நேரிடும். அந்த துன்பம் இல்லாமல் போகணும், என்ன செய்யலான்னா ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகளை கொள்ள வேணும். ஏன்னா அது குழப்பத்துக்கு மருந்து, வேதனைக்கு மருந்து, சந்தோஷத்துக்கு புகலிடம். அந்த தத்துவ பொருள்களெல்லாம் இருக்கக்கூடியதான ஸ்ரீசுக்தி தான் ஸ்ரீ பாஷ்யக்காரருடையது. வயல்களெல்லாம் நிறைய பயிர்கள் இருக்கும், நிறைய ஜந்துக்கள்லாம் வந்து அதை வீண் பண்ணிடும். அதை ரட்சிக்கிறதுக்கு ஒரு தடி வச்சுருப்போம். அந்த சில விலங்குகள்லாம் வந்து சேதம் பண்ணாதபடிக்கு ஒரு தடி வச்சுருப்போம். அந்த மாதிரி நல்ல அறிவு அப்படிங்கிற பயிர்கள் அதை பிற மதத்திலேருந்து காக்க வேணும் என்பதற்காக விலங்குகள்னு சொல்லப்படுகிறதான சில கேடுகள் வராதபடி பார்த்து கொள்வதற்கு உரியதான ஒரு கோல் வேணும் இல்லையோ. அந்த கோல் எதுன்னா ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி. அதனால் ஏன்னா அந்த அதாவது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள்லாம் என்ன பண்ணணும்னா வேதத்தினுடைய உண்மை பொருளைத்தான் கொடுக்கும். அது மனம் வீசுகிறது. அந்த ஸ்ரீசுக்திகள் என்ன பண்ணணும்னா மோட்சானந்தத்தை மாத்திரமே கொடுக்கக்கூடியதாக, அமுதப்பெருக்கை அளிப்பதாக உள்ளது. ஒரு முகிலை போலே, ஒரு மேகத்தை போலே விளங்குகிறது. அப்படி அந்த மாதிரி ஸ்ரீசுக்திகளை சேவித்தோம் என்னால் அது உபாயத்தை செய்து மோட்சத்துக்கு வழிவகுக்கும், ரொம்ப சுலபமாக கொடுத்துவிடும். அப்படி அந்த ஸ்ரீசுக்திகளை சேவித்து உணர்பவர்கள் இருக்காளோ இல்லையோ, அவள் யமலோகம் செல்வதற்கு ஒரு பேச்சுக்கு பிரஸ்தாபமே இல்லை. இப்படி எல்லா வகையாலும் பெருமித்ததான ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவருடைய ஸ்ரீசுக்திகள் மற்ற நூல்களை காட்டிலும் மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சாராம்சத்தை தான், எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தியினுடைய அர்த்தத்தை தான் இந்த ஒரு ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார் சுவாமி. யதீஸ்வர ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சூக்தயா, கடைசியிலேருந்து யதீஸ்வர சூக்தயா முன்னாடி ஜடமதி முதா தந்தா தந்தி வியௌதௌஷத சித்தயா. ஜடமதி அறிவு குறைச்சலாக இருக்கிறவா, புத்தி இல்லாதவர்கள், அவள் என்ன பண்ணுவா, அறிவற்றவர்களுடைய முதாதந்தாதந்தி அவர்களுடைய வீணாக இருக்கக்கூடிய பல்லு, அந்த பல்லை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறா, வேதனைக்கு அது எப்படி இருக்குது, வியதா 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 ஔஷத சித்தயா, அவர்களுடைய வேதனைக்கு சித்த ஔஷதமாக இருக்கிறது. இது எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தி. பிரமிதிநிதயா உண்மையான அறிவை கொடுக்கக்கூடிய உறவிடமாக இருக்கிறது. பிரஜ்ஞாசாலி அது ஷாலி பயிர்கள், அந்த பயிர்களை அறிவெண்ணும் பயிர்கள், அதைத்தான் பிரபாலனயட்டயா நன்னா அதை நன்கு காக்கக்கூடிய கொம்புகளாக இருக்கிறது சுவாமியினுடைய ஸ்ரீசுக்திகள். ஸ்ருதிசுரபயா வேதங்களினுடைய மனம் வீசக்கூடியதாக, சுத்தானந்த பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதாக, அபிவர்ஷுக நன்னா செழிப்போடு இருக்கக்கூடியதாக, வாரிதா ஸ்ருதிசுரபயா சுத்தானந்தாபிவார்ஷுக வாரிதா
அது நன்னா அது சித்த ஔஷதமாக இருக்குது. பயிர்களை காக்கக்கூடிய கோலாக தடியாக இருக்கிறது. ஸ்ருதீஸ்வர அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான மனம் இதிலே வீசுகிறது. அது என்ன கொடுக்கறதுனா சுத்தானந்தத்தை கொடுக்கறது. அபிவர்ஷுகா நன்னா பொழியக்கூடிய மேகங்களாக இருக்கிறபடினாலே யமகதி உண்டா என்னால் யமகதி கதா விச்சேதின்யோ, நமக்கு யமலோகத்துக்கு உண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்செடுப்பதற்கு பிரசாவமே கதா விசித்தேன்யா. அந்த பேச்சு அந்த பிரஸ்தாபமே இல்லை. நமக்கு எம்பெருமானாருடைய சீக்திகள் பிரமாணம். அது வேதத்தினுடைய மனத்தில் எப்படி உண்டோ அதே போல் இவருடையதிலும் உண்டு. அது வேதத்தை காத்து கொடுக்கிறது. இதுவும் நம்ம சம்பிரதாயத்தை காத்து கொடுக்கிறது. அவர்கள் ஆறாவது பிரமதத்தவர்கள் பேசினா இதில் இருக்கக்கூடிய சீகித்துகளை சொன்னமேயானால் அது அவர்களை அடிக்கக்கூடிய கோலாகத்தான் யதீஸ்வரருடையாக இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய சீசுக்திகள் உண்டு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக இருக்கின்றபடியினாலே அது ஸ்ரீசுக்தியினுடைய பெருமையை மேலும் பறக்க சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தால்.